ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் பிரியாணி. எதுக்காக எவ்வளோ சிக்கன் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெரிய பையனுக்கு பிறந்த நாள், 8வது பிறந்த நாள். அதனால் அவனோட பிறந்த நாளுக்காக உறவு முறையெல்லாம் கூப்பிட்ருந்தோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வரதால் கொஞ்சம் அதிகமாக சிக்கன் பிரியாணி செஞ்சோம். என்னென்ன சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, 1 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசி அப்படி செஞ்சோம். எதுக்குன்னா, நம்ம வீட்டில் போடுற கறியை, சிக்கனில் போடுற கறியை மேக்ஸிமம் சாப்பிட்றதில்ல. அதை திரும்பி எடுத்து குழம்புல போட்டு அப்புறம் சமைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் 1 கிலோ சிக்கனும், 2 கிலோ அரிசி, 3 கிலோவுக்கு சமைக்கிறோங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சார். அன்றைக்கி அவர் தான் எல்லாமே உதவி பண்ணார். காய்கறியெல்லாம் அவர் தான் கட் பண்ணார். நான் கறியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து வச்சேன். பிரியாணி அவர் தான் செஞ்சார். சிக்கன் கிரேவி அப்புறம் 65 நான் பண்ணேன். பிரியாணி அவர் போட்டார். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டார், பிரியாணி ஸ்பைசஸ்லாம். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அது நல்லா வேகிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் என்ன பண்ணி வச்சிட்டேன்னா, பிரியாணியில் மேக்னேட் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் உப்பு, காரத்துக்காக சில்லி பவுடர், தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு பசைஞ்சு வச்சுட்டேன். எதுக்குன்னா, அப்போ தான் கறி சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் முன்னாடியே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே கறியை அந்த வெந்த சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு அது மாதிரி போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு மறுபடியும் தம்மில் போட்டு அது மேலே கொஞ்சம் புதினாலாம் தூவி தோசைக்கல்லை தூக்கி வச்சாச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. பொலன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக நம்ம கேக்கு கட் பண்ணி இன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. இப்போ வெறிச்சோடி இருக்குது வீடு. பார்க்கவே சங்கடமாக இருக்குது வீட்டை. பிரியாணி மறுநாள் வரைக்கும் இருந்துச்சுங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் கெட்டு கூட போகலை. நல்லா இருந்துச்சு. சூடு பண்ணி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் சிக்கன் ஒரு பக்கெட் நிறைய கொடுத்து விட்டோம். நிறைய செஞ்சாச்சு. எங்கள் அண்ணன் வந்தது பார்த்திங்கன்னா, அது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவங்க ஃபேமிலியில் ரொம்ப மிச்சப்பட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக பிரியாணியும் காலியாகிடுச்சு. வந்த ஒரு முறைகளும் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது. என் பையனும் என்ன பண்ணிவிட்டான், அவன் ஊருக்கு போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான். என்னோடய பையனுக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். அவன் நல்லா இருக்கணும், நல்லா வரணும், பெரிய ஆள் ஆகணும்.